SKN Media. நெஞ்சங்கள் அனைவருக்கும் அடியேனின் ஆத்ம வணக்கங்கள். திரு டேனியல் பாலாஜி அவர்கள் அடியனுடைய ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல நண்பர் அப்படின்னு சொல்லலாம். சிவபக்தர், அம்பாள் பக்தர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் சிவனடி சேர்ந்தார். இந்த பதிவு அடியன் தொடங்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் சிறிது நேரம் அந்த நல்ல மனிதர், அந்த நல்ல மனிதரின் ஆத்மா சிவனின் பாதம் அடைய பிரார்த்தனை செய்வோம். சிவார்ப்பணம். அதாவது பார்த்தீங்கன்னா, கடந்த 13-14 வருடங்களாவே அடியனுக்கு அவரை தெரியும். 2 பேரும் நல்ல நண்பர்கள். வருடத்துல ஒரு தடவை இல்லை 2 தடவை எப்பயாவது ஆன்மீக சம்பந்தமான கேள்விகளுக்காக அடியனை தொடர்பு கொள்ளுவார், இல்லைன்னா மெசேஜ் போடுவார். பார்த்தீங்கன்னா கடந்த வருடம் தான் இந்த கும்பாபிஷேகம்லாம் பண்ணி அந்த கோவிலுக்கு எல்லா நல்ல விஷயங்களும் அவர் செஞ்சார். பொதுவாகவே அவங்க குடும்பத்தில், அவங்க தலைமுறையில் அருள்வாக்கு சொல்லக்கூடிய அந்த தன்மை இருந்தது. அது இவருக்கு வந்தது, அவங்க முன்னோர்களுக்கு அப்புறம் இவருக்கு வந்தது. அந்த எதுனாலும் சரணாகதி. எனக்கு தெரியாதுரிம்மா, நீ தான் என்னை பார்த்துக்கணும், எனக்கு நீ தான் என் கூட இருக்க, எனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி அவர் அடியன் கூட பகிர்ந்த நிறைய விஷயங்கள், சிவனை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், அம்பாளை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், நிறைய சத்சங்கங்கள் நடக்கும். எப்பயாவது ரொம்ப ரேராக தான் பேசுவோம், ஆனால் மணிக்கணக்கில் அது நடக்கும், மணிக்கணக்கில் அது போகும். அவர் அம்பாள் கிட்ட இப்படி தான் சரணாகதி அடைவார். நிறைய நல்ல விஷயங்கள் அவர் பண்ணியிருக்காரு. என்ன சொல்றது, ஏழை குழந்தைகளை படிக்க வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கோவில் எங்கெல்லாம் அன்னதானம் நடக்கிறதோ அங்கெல்லாம் அவரால் இயன்ற கைங்கரியங்கள், என்ன சொல்றது, அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி கொடுக்கறது, அங்கே நடக்கிற பூஜை புனஸ்காரங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் பண்ணுறது, இத்தனை விஷயங்களும் அவர் செய்வார். அவரை தேடி ஐயா எங்கள் கோவிலில் இந்த மாதிரி நடக்குது, யாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னா அவருக்கு அந்த சூழ்நிலையில் அவர் கையில் நிறைய பணம் இருந்தால் நிறைய செய்வார். இல்லைன்னா இல்லை அப்படின்னு திருப்பி அனுப்ப மாட்டார். அவருக்கு என்ன தெரியும், என்ன அவர் சக்திக்கு முடியுமோ அந்த விஷயங்களை அவர் பண்ணிட்டு இருப்பார். அவர் அம்பாளுக்கு அப்புறம் அதிகமாக போன இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தேனுபுரீஸ்வரர் ஆலயம். அங்கே அவர் தவறாமல் அங்கே போய் அந்த பரமேஸ்வரனை அவர் பிரார்த்தனை பண்ணுவார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கும்பாபிஷேகம் நடந்தது, அதுக்கு கூட அடியனுக்கு பத்திரிக்கை அனுப்பிச்சிருந்தார். பொதுவாகவே எந்த இடங்களுக்கு இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது இல்லை. ஆனால் அடியன் வருஷம் உலக நன்மைக்காக நடத்தக்கூடிய யாகத்திற்கு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு எத்தனை பேர் வந்தாலும் சரி, அந்த யாகத்திற்கு தேவையான அரிசியை அவர் அங்கே சென்னையிலேருந்தே புக் பண்ணி இங்கே எங்கே யாகம் நடக்குதோ அங்கே அனுப்பி கொடுத்துடுவார். இப்படி இருக்கும்போது இவ்வளவு சிவபக்தர், நிறைய சிவத்தொண்டுகள் ஆற்றியிருக்காரு, நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஆனால் இவருக்கு ஏன் இந்த நிலைமை அப்படின்னு பார்த்தா 2 காரணங்கள் சொல்லலாம். நான் இதை பற்றி பேசியிருந்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வம்சத்தில் பார்த்தீங்கன்னா 40 முதல் 55 வயதிற்கு மேலே அவங்க முன்னோர்களாக யாரை வேணா இருக்கட்டும் வாழலை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆண் வர்க்கத்தில் வாழலை. ஏன் இன்னொரு உதாரணம் கூட சொல்லலாம். முன்னாள் நம்மளுடைய முதல்வர் ஜெயலலிதா அம்மையார், அவங்க குடும்பத்திலையும் பார்த்தீங்கன்னா 70 வயசை தாண்டினது கிடையாது. அவங்களோட இதுலேயும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போது இவர் இப்படி இருக்கும்போது இவர் உண்மையான சிவபக்தர், நிறைய தொண்டு பண்ணியிருக்காரு. அப்புறம் ஏன் இவருக்கு இந்த அற்ப ஆயுள் அப்படின்னு கேள்வி வரலாம். சிவத்தொண்டு ஆற்றுபவர்களுக்கு அற்ப ஆயுள் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்புறம் ஏன் இது மட்டும் இவ்வளோ நல்ல மனிதருக்கு ஏன் இந்த நிலைமை ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரகங்கள் எப்பயுமே ஒருத்தருக்கு அற்ப ஆயுள் விதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்போ இந்த கிரகங்கள் எப்பயுமே என்ன பார்த்தீங்கன்னா அதுக்கான சூழ்நிலையை உருவாக்கும், எங்கேருந்து வழி உருவாகும் அப்படிங்கிறத அது பார்த்துக்கிட்டே இருக்கும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய உடல் ஆலயம், ஆன்மா மூலவர் இறைவன் இல்லைங்களா. அப்போது அவருக்கு சில கெட்ட பழக்கங்கள் இருந்தது, புகைப்பிடித்தல், மது அருந்துதல், இதில் ரொம்ப ஹெவி அடிக்ட்னு சொல்லலாம், செயின் ஸ்மோக்கர்னு சொல்லலாம் அவரை. அதுக்காக கெட்ட பழக்கம் உள்ளவன்லாம் கெட்டவனும் கிடையாது, நல்ல பழக்கம் உள்ளவன்லாம் நல்லவனும் கிடையாது. அப்போ இப்படி அவர் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சிவத்தொண்டு ஆட்டுறேன்,
நான் வந்து கெட்ட புழக்கத்தை என்ன சொல்றது ஆட்டுறேன், எனக்கு அற்பாயில் ஏற்படக்கூடாதுன்னா அப்போ சிவபக்தர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் போது நம்மை நாமே நம் உடல்களுக்கு துரோகம் இழைத்துக் கொள்வதால் அந்த விதி தன் கடமையை செய்யும். அதில் சிவபெருமான நம்ம குத்தம் சொல்லிட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து அடியேன் கூட பேசிகிட்டு இருக்கும்போது காலங்களில் சொல்லுவார், சாமி எனக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் வேண்டாம் சாமி, அம்பாளுக்கு கோயிலை கட்டணும், அங்கே இருக்கிற எல்லா மக்களும் பயன்படணும், சுயம்பு அம்மன் அந்த கோவிலில் அவரே பெயிண்ட் அடிக்கிறது எல்லா வேலைகளையும் அவர் செய்வார், தனிமை விரும்பி. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட எல்லாரும் சில பேர் கேட்குறாங்க அவர் கிறிஸ்துவரா அப்படின்னு, டேனியல் பாலாஜி அப்படின்னு. கண்டிப்பாக கிடையாது. அவர் இந்து மதத்தை சேர்ந்தவர் தான். சித்தி அப்படிங்கிற ஒரு தொடரில் டேனியல்ங்கிற கேரக்டரில் அவர் வந்ததுனால அவருக்கு டேனியல் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெயர் வந்தது. ரொம்ப நல்ல மனிதர். அதாவது நம்ம வாழற காலத்தில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, ஒவ்வொரு மனிதனும் நல்லா வாழ்ந்தான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்னன்னா, நம்மளுடைய உடலை விட்டு இந்த உயிர் பிறந்த பிறகு நம்மளுடைய இறப்புக்கு யாரு வரா, மக்களுடைய எண்ணங்கள் என்ன அப்படிங்கிறது தான் முக்கியம். அவர் இறந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க, அவ்வளோ தொண்டுகள், அவ்வளோ நல்ல விஷயங்கள் செய்திருக்காரு. அவர் மறைந்தாலும் அவர் கெட்டின கோவிலா இருக்கட்டும், அவர் செய்த தொண்டுகளாக இருக்கட்டும், ஒரு நாளும் மறைய போறதில்லை. அந்த அவர் வழிபட்ட அந்த சுயம்பு அம்மன் அந்த அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் அங்கு அவளை வந்து பார்க்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவ வந்து அருள் பாலிக்கத்தான் போறா. ஆக இந்த நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. நிறைய விஷயங்கள் வந்து நான் வந்து எல்லா துறைகள் சார்ந்து யாருமே சொல்லாத சர்ச்சையான விஷயங்களை அடியேன் ஒவ்வொரு பதிவுகளில் நான் இனிமேல் கொடுக்குறேன். அதை நீங்கள் சுயமாக ரிசர்ச் பண்ணி பாருங்க. அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதா உண்மைத்தன்மை இருந்தது அப்படின்னா ஏற்றுக்கோங்க, அப்படி இல்லைன்னா இந்த அடியனோட பதிவுகளை ஒதுக்கி விட்டுடுங்க. இப்போ அவருடைய பயணித்த மக்கள் அவரை பத்தி என்ன சொல்றாங்கங்கிறத கேளுங்க. நான் சொன்னேன் இல்லையா, மறைந்த பின் அவனுடைய நிலை என்ன, அதுதான் அவன் நன்றாக வாழ்ந்ததற்கு கான அர்த்தம். எவ்வளவு வருஷம் வாழ்றாங்கல்ல, எத்தனை நாள் வாழ்ந்தாலும் எப்படி வாழ்ந்திருக்கான் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒவ்வொரு நிகழ்வுகளிலையும் நான் ஏதாவது மறந்து இருந்து தவறா செய்திருந்தாலும் சரியான நேரத்தில் கான்டாக்ட் பண்ணிடுவார். அது உண்மையில தெய்வ வாக்காதான். அவரை வந்து ஒரு அண்ணனா ஒரு எனக்கு தெரிஞ்சு அவரை வந்து சரிசமமாக என்னுடைய தாய்க்கு சமமாக நான் எப்படி அந்த அங்காளம்மனை நான் விரும்புகிறேனோ, நேசிக்கிறேனோ, பூஜிக்கிறேனோ அதே இடத்துல வச்சு தான் அவரை நான் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய காரியத்தை சாதிக்க முடியாது இந்த விஷயத்தை இந்த மனுஷனால் எப்படி செய்ய முடிஞ்சுதுன்னு நான் அங்கே நின்று தவிச்சது எனக்கு தான் தெரியும். அந்த ஒரு நிகழ்வு அவருக்கு நன்றி சொல்லக்கூட எனக்கு வந்து அவர் நேரம் இது வரைக்குமே கொடுத்ததே கிடையாது. பாலாஜியினுடைய இழப்பை வந்து நினச்சி கூட பார்க்க முடியல, அவ்வளோ பெரிய தாங்க முடியாத ஒரு கஷ்டமாக இருக்குது. அவர் பாலிய ஸ்நேகிதர், ஒரு 50 வருஷமாக நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு கூடவே இருந்து வளர்ந்தவங்க. ஆவடி கோயிலில் சின்ன வயசில் இருக்கும்போதே இந்த அபிஷேகத்துக்கு என்னென்ன ரெடி பண்ணோம், சின்ன சின்ன வேலைகள் எல்லாம் கூடி ஆடி செஞ்சுட்டு அப்படியே வளர்ந்த பிறகு